சாதாரண மளிகை கடை ஒன்று ஆரம்பிக்கணும்னா வெறும் 10,000 இருந்தா போதும். பண்றது வந்து 199% ஹோல்சேல், 1% தான் ரீட்டைல் பண்றோம். நம்ம 4 டேபிளோ 5 டேபிளோ 5 2 டேபிளோ 5 2 டேபிளோ இல்ல 6 2 டேபிளோ அதுவும் பண்ணி தர முடியும். என்ன கடை பண்ணி தந்து டெய்லி போயிட்டுல இருக்கு. இது 7க்கு 4 ரேக்கு, மேலுக்கு 7க்கு 3, மொத்தம் 20 ரேக்கு. ஒரு ரேக்கு எவ்வளவு சொல்றீங்க? ரேக் வந்து 10 ரேக்கா கொடுத்தாங்கன்னா 2800 பண்ணி கொடுக்கலாம். ஒரு ரேக்கா கொடுத்தா 3000 கொடுக்கலாம். எங்க பொருள் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பே கிடையாது. நீங்களா கஸ்டமரும் அது நோன்னாதான் அது டேமேஜ் ஆகும். நம்ம எல்லாமே சாப்பிட முடியாது சார், நம்மளால இவ்வளவு சாப்பிட முடியும். புரியுதுங்களா? ஏன் சொல்லி இது மாதிரி தான் பண்றேன் நான். மெடிக்கல் டெக்ஸ் பண்ணி தரேன், இது பண்ணி தரேன் சொல்லி 4500 வாங்குவாங்க. 4500 கொடுத்து வாங்கினாலும் அவன் கொடுக்குற அளவு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் தான். ஆனா நான் ஒரு அடிக்கே 7க்கு 3 எவ்வளவு கொடுக்குறேன்? 3800 கொடுக்குறேன். இப்போ 8 இன்ச் கொடுத்தா எனக்கு எவ்வளவு லாபம் இருக்கும்? நம்ம லாபம் முக்கியமா பண்றது கிடையாது வியாபாரம், கம்மியான லாபம் அதிகமான பிசினஸ். ஆவி விசிங் சார், இது 2000 சார். உட்காருங்க சார், எப்படி இருக்கு பாருங்க. ராஜா மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. 3+2 சார். இந்த இது மூணுமே சேர்த்து சார், 3 சேர்த்து 12,000. 12,000 சார் கொடுத்துருவோம் சார். எல்லா கடைக்காரனும் பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு என் பொருள் அந்த விலைன்னு சொல்லுவான். நான் வந்து ஓன் மேனுஃபேக்சர், இந்த ஒளிவு மறைவு இல்லாம பண்ற வியாபாரம். சரிங்களா? இருக்குது இருக்கு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான் சார். வணக்கம், வெல்கம் டு FF Vlogs. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் இருக்கிற MM Traders ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 அந்த உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து 10,000 இருந்தாலுமே உங்களுக்கு ரேக்ஸு, டேபிள்ஸு, சிஸ்டம் டேபிள்ஸ், ஆஃபீஸ் டேபிள்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதோட ஃபேக்ட்ரிக்கும் வந்திருக்கோம். அது முடிச்சு அப்படியே கடைக்கும் போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி விசிட் முடிச்சிடலாம், வாங்க போகலாம். பேர் சொல்லுங்களா? என் பேர் மொய்தீன் சார். ஓகே ஓகே சார். நம்ம பண்ற பிசினஸ் வந்து ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் பண்றோம், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் பண்றோம். ஹவுஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வந்து பீரோ, கபோர்டு இந்த ஐட்டம் பண்ணி கொடுக்குறோம். நம்ம மளிகை கடை, ஃபேன்சி ஸ்டோரு, ஒர்க் ஸ்டேஷனு, சேர்ஸ், ரோலிங் சேர்ஸ், செகண்ட்ஸ் பண்றோம் நாங்க. சரிங்களா? ஓகே. ஆனால் மினிமம் எவ்வளோத்துலேருந்து பண்ணுறீங்க சார்? நாங்கள் வந்து ஒரு சாதாரண மளிகை கடை ஒன்று ஆரம்பிக்கணும்னா வெறும் 10,000 இருந்தால் போதும். 10,000 இருந்தால் போதும். வெறும் 10,000 இருந்தால் போதும். உண்டான ஃபர்னிச்சர் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள். அதாவது அவங்க தேவையானது 7க்கு 4 ரேக் கேட்பாங்க, ஃப்ரண்ட்ல கடைக்கு முன்னாடி வைக்கிற ஷோகேஸ் கேட்பாங்க, டாப்பு நடுவில் ஒரு தட்டு, அது கீழே ஒரு தட்டு, ஃப்ரண்ட்ல கிளாஸ். ஏன்னா அவங்க பொருள் உள்ள வைக்கிறாங்கன்னா வெளியே வந்து தெரியணும். அதுக்காக 4 ஷோகேஸ் பண்ணிட்டு அவங்க சப்போஸ் அவங்க கடை வந்து சின்ன கடையா இருக்கும், ஒரு அந்த ஃப்ரண்டேஜ் வந்து 6 அடி இருக்கும், 4 அடி 2 அடி வலி இருக்கு, வலி கேட்பாங்க அவங்க. அப்போ அதுக்கு நம்ம டோர் ஒன்று, க்ளோசர் ஒன்று. ஸோ அவங்க வந்து உள்ள வரும்போது திறந்து உள்ள வந்துடலாம், வெளியே போய் திறந்து வெளியே போயிடலாம். இதுவே 10,000 பண்ணி கொடுத்துருவோம். ஷோகேஸ் வித் ரேக் எல்லாமே சேர்த்து 10,000. 10,000 தான் மளிகை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். 10,000 தான் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். ஆமா. இப்போ என்னென்ன டெஸ்க் இருக்கு நம்ம கிட்ட சார்? நம்ம வந்து இப்போ வந்து ஆஃபீஸ் டேபிள் மேனுஃபேக்சர் பண்றோம் சார். நம்ம பண்றது வந்து 199% ஹோல்சேல், 1% தான் ரீட்டைல் பண்றோம் நம்ம. சரிங்களா? 99% ஹோல்சேல். இப்போ இந்த மாதிரி டேபிள் 4க்கு 2 டேபிள், இது 4க்கு 2, இது எல்லாமே வந்து நம்ம சொந்தமா செஞ்சு வச்சிருக்கோம். இது 4க்கு 2, 4க்கு 2, இது 4க்கு 2 டேபிள் வந்து செகண்ட்ஸ் பிளஸ் நியூ மிக்ஸ் பண்றோம். செகண்ட் பிளஸ் நியூனா அதாவது இந்த டாப்ல வந்து ஐடி எடுக்கிற டாப், ஐடி எடுக்கிற மெட்டீரியல் இதெல்லாம். சரிங்களா? சோ இது டாப் இதெல்லாம் அடிச்சிட்டு இந்த டோர் டயர் மட்டும் புதுசு போடுறோம். இதெல்லாம் வந்து புதுசு போடுறோம். இது வந்து புதுசு, இதெல்லாம் புதுசு போடுறோம், மிக்ஸ் பண்றோம் நாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வர கஸ்டமருக்கு வந்து பட்ஜெட் வைஸ் அவங்களுக்கு டேபிள் கேட்கறாங்க. பட்ஜெட் வைஸ் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணோம், அதுக்கேற்ற ரேட் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? அவங்க கேட்கறது அதிகபட்சம் வந்து எனக்கு வந்து 3000 ரூபாயில ஒரு 1 இன்ச் டாப் உள்ள நல்ல வெயிட் ஹெவியான டேபிள் வேணும்னே அப்படி கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துட்றோம். என்ன பிரைஸ் வருது? 3000 கொடுக்குறோம் சார். இது சைஸ் 4க்கு 2 சார். 4க்கு 2 3000, 3000 ரூபாய் கொடுக்குறோம் சார். இதுலயே வந்து நியூ புதிய டேபிள், புது டேபிளும் 3000 ரூபாய் கொடுக்குறோம். என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இது 1 இன்ச் ஐடி மெட்டீரியல், இது வந்து முக்கால், இது வந்து முக்கால், இதெல்லாம் முக்கால் இன்ச், இதெல்லாம் முக்கால் போர்டு, இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் புது போர்டு. இது போர்டு டிஃபரெண்டா இருக்கு. புது போர்டு அது ரெண்டும் ஒண்ணு தானே. அது ஐடில வர மெட்டீரியல், இது வந்து நம்ம கடை புதுசு வாங்குறது, நம்மளே இது பண்றது, வாங்குறது புதுசு வாங்கி செஞ்சு கொடுக்குறது கஸ்டமருக்கு. அவங்களுக்கு வந்து ரெண்டாவது கஸ்டமருக்கு வந்து எந்த கலர் கேட்டாலும் எங்களால பண்ணி தர முடியும்.
டேபிள் 4 கன் டேபிள்லயே வந்து 4 கன் டேபிளோ 5 கன் டேபிளோ 5 2 கால் டேபிளோ 5 2 டேபிளோ இல்ல 6 கன் டேபிளோ அதுவும் பண்ணி தர முடியும். என்ன கேட்டாலும் பண்ணி தந்து டெய்லி போயிட்டுல இருக்கு. டெய்லி வந்து மேக்ஸிமம் வந்து 8 பேர் மட்டும் வேலை செய்றாங்க. சரிங்களா, 8 பேர் கார்பெண்டர் இருக்காங்க. டெய்லி எல்லாமே கான்ட்ராக்ட் தான் அவங்களுக்கு. அடிச்சு போயிட்டே தான் இருக்கும் சரக்கு. சரி, ஹோல்சேல் முக்காசு போறோம். ரீட்டைல் வந்து கஸ்டமர் கடைக்கு வரும்போது 1-2 போய் கொடுத்துருப்போம். அப்புறம் வந்து நம்ம வந்து கவுண்டர் பண்றோம் சார். இது வந்து கவுண்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர், செல்போன் கடை, அவங்களுக்கு இந்த மாதிரி MDF-ல இந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கும். 5500 5 அடி நீட்டு, ஒரு டிராயர் வந்துரும். ஒரு டிராயர் வந்து ஃப்ரண்ட்ல ஃபுல்லா கண்ணாடி வந்துரும். இந்த மாதிரி தட்டு ஃபுல்லா வந்துரும். நீட்டா இருக்கும். மளிகை கடைக்கு ரேக் அடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு வண்டி ஏறி நிக்குது. இது 7க்கு 4 ரேக்கு, மேலுக்கு 7க்கு 3, மொத்தம் 20 ரேக்கு. ஓகே, ஒரு ரேக் எவ்வளவு சொல்றீங்க? ரேக் வந்து 10 ரேக்கா கொடுத்தாங்கன்னா 2800 பண்ணி கொடுக்கலாம். ஒரு ரேக்கா கொடுத்தா 3000 கொடுக்கலாம். 10 ரேக்னா 10 ரேக் போட்டீங்கன்னா 2800 தான். 2800 தான். 7 நாள் பிளேவுட். இன்னைக்கு ஒரு ஒண்ணு இல்லைண்ணே, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ரேக் இந்த மாதிரி தட்டு எத்தனை பாருங்க. 1 2 3 4 5 6 7 தட்டு வருது. 7 தட்டு குறுக்க ஒரு தட்டு, மொத்தம் 3 காலு பேக் செட்டு எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ரேக்கு நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் மார்க்கெட் அடிக்கிறதா 12000 வரும். நான் இந்த ரேக்கை வெறும் 2800 கொடுக்குறோம். கார்பெண்டர் கூலி எல்லாமே சேர்த்து. இது வந்து செகண்ட்ஸ் பிளேவுட். ஐடி மெட்டீரியல் எடுத்து அந்த பிளேவுட் அடிச்சு கொடுக்குறோம். ஒரிஜினல் வாட்டர் ப்ரூஃப் பிளேவுட். இப்போ இந்த டேபிள் இப்போ புதுசாக இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உடனே பார்த்தேன். இது என்ன பிரைஸ்? இது 5க்கு 2.5 சார். இது 5க்கு 2.5 கஸ்டமர் சைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது ஓகே, 5க்கு 2. இதோட ரேட் வந்து வெறும் 7500. 7500. நாளுக்கு ஒரு ரேட் வருது. நாளுக்கு 2-3000 ரூபாய் சொல்றீங்க. இது 5க்கு 2.5. இது ஏன் 7000 ரூபாய் வருது? கேட்டு சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட் 2 சீட் ஆகும் ஒரு டேபிளுக்கு. ஆனா இதுக்கு வந்து 4.5 சீட் ஆகும். 4.5 ஷீட். இதோட லென்த் ஹைட் வந்து ஏறும். 30 இன்ச்சு எல்லா டேபிளும் 30 இன்ச்சு உயரம் வைக்கிறோம். இந்த பெர்த் 30 இன்ச்சு கொண்டு வரணும். இது சீட்டு கட்டிங் வேஸ்ட் நிறைய ஆகும். ரெண்டாவது வந்து பாக்ஸ் வந்து அது சின்னதா அடிப்போம். இது வந்து பாருங்க, பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து உள் டெப்த்தே வந்து 2 அடி அடிக்கணும். ஓகே, உள் டெப்த் 2 அடி அடிக்கணும். 2 அடி டோர் போனோம். ரெண்டாவது கீபோர்ட் தனி ஒரு எல்லாமே ஒரு தட்டு வச்சு கொடுத்துடுறோம். கஸ்டமர் கேட்கற மாதிரி கால் வைக்கிறது போது அவங்க கேட்கறாங்க உள்ள தட்டு வைங்க, ஏன்னா கால் லென்த்தா கூட வச்சுப்பேன் நானு, ஷார்ட் வச்சு யாரும் உள்ள தள்ள முடியாது அப்படின்னு கேட்கறாங்க. எஸ்ஆர் போட்டிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இது வந்து ரிசப்ஷன் டேபிள். என்ன வருது ஒரு சிங்கிள் டேபிள்? இது வந்து 3 அடி சார். 3 அடி வந்து 6500 ரூபா சார். 3 அடி 4 அடி கேட்டாலும் அதே 6500 ரூபா தான். 3க்கு 2 4க்கு 2 கேட்டாலும் அதே உயரம் வந்து 4 அடி. இது கீழே பேஸ்ல இருந்து மேல வரும்போது 4 அடி வரும். இன்னும் இது வந்து பிளேன் ஃபினிஷ் ஆகல. இன்னும் டிசைன் இங்க டிசைன்லாம் வைக்கணும். இங்க டிசைன்லாம் வைக்க வேண்டியது இருக்கு. இங்க டிசைன் வைக்கணும். இதுக்கு 3 டிசைன் வைக்கணும். சரி, வச்சா இது கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இது என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள்? இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் சார். இது வந்து ஹாஸ்டலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 18க்கு 18 என்ட்ரி ஒர்க் ஒரு பல்க் ஆர்டர் கொடுப்பாரு. சார் தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இவர் தான் ஆர்டர் எடுத்துட்டு போறாரு. இந்த பாருங்க, உள்ள வந்து 3 தட்டு, 1 2 3 தட்டு, 1 2 3 தட்டு உள்ள வரும் பேஸ் செட்டு. சரி, இது 3000 வரும் சார். 1.5க்கு 1.5 3000 ரூபாய். 3000. அதே மாதிரி 4க்கு 2 கேட்டாலும் அதே காசு தான். 3000 தான். ஏன் அதுக்கு ஏன் கம்மி இது அதிகம் கேட்டீங்கன்னா அந்த மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது. கணக்கு ஒன்று தான் கொடுப்போம். 4க்கு 2 கேட்டாலும் அதான். ஆனா 1.5க்கு 1 கேட்டாலும் அதான். இப்போ இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃபா இல்ல எப்படி சார்? இது எல்லாமே பார்ட்டிகல் போர்டு சார். இது வந்து பார்ட்டிகல் போர்டு. இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊறதான் விடக்கூடாது. தண்ணி 4 கணக்கு பேவுட இருந்தாலும் சரி, எந்த மட்டும் தண்ணி 4 கணக்குல ஊற விட்டா அது பொருள் வீணாதான் போகும். பட்டு தொடச்சா எந்த பொருளும் ஒன்றும் ஆகாது சார். ரெண்டாவது இது செல்லு பிடிக்காது. இது வந்து செல்லு பிடிக்காது. பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனா இருக்கும், பார்க்கறது அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு கிடையும். ரெண்டாவது இந்த மெட்டீரியல் வந்து என்ன கேட்குறீங்களோ கலர், அதாவது மார்பிள், சில பேர் மார்பிள் கேட்பாங்க, எனக்கு ஒயிட் மார்பிள் கொடுங்க, பிளாக் மார்பிள் கொடுங்க, கிரே மார்பிள் கொடுங்க, இல்லாட்டி பிளைனா கொடுங்க, கிரீன் கலர் கொடுங்க, ஆரஞ்சு கொடுங்க, ப்ளூ கொடுங்க, எல்லோ கொடுங்க அப்படின்னு அவங்க என்ன கேட்குற கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா 2க்கு 2 டேபிள். 2க்கு 2 டேபிள். இது ஒரு டிராயர் மட்டும் வச்சிருப்போம். உயரம் அதே 30 இன்ச்சு. ஒரு டிராயர் மட்டும் வச்சிருப்போம். உயரம் அதே 30 இன்ச்சு. ஒரே ஒரு 2க்கு 2 டேபிள் 1800 ரூபா சார். 2க்கு 2 ஒரு டிராயர் உள்ளது. ஒரு டிராயர் இருக்கிறதுனால 1800. இதே கீபோர்ட் இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, 2க்கு 2ல காம்பாக்டா எனக்கு லேப்டாப் வைக்கிற மாதிரி சின்னதா எனக்கு வேணும் அப்படின்னு கீபோர்டு கட்டு வைப்பாங்க. அந்த டேபிள் வெறும் 1200 ரூபா தான் சார். 2க்கு 2 இதே சைஸ்ல டிராயர் கீபோர்டு மட்டும் வரும். எந்த அளவுக்கு நம்ம விலை கம்மியா கொடுக்கணுமோ அந்த அளவு விலை கம்மியா கொடுப்போம் சார். அதாவது வாங்குறதும் நல்லா இருக்கணும், குடுக்கறதும் நல்லா இருக்கணும். நம்ம கான்செப்ட் அது ரேட் கம்மியா கொடுக்கணும். நீங்க செய்யற டேபிளுக்கு வாரண்டி அந்த மாதிரி இருக்குங்க சார்? 100% கேட்டீங்கன்னா எங்க பொருள் வந்து இந்த பொருள் தூக்குங்களா 2க்கு 2 சாதாரண சின்ன பொருள் தான். 2க்கு 1 தூக்குங்க. வெறும் 2க்கு 2 எவ்வளவு?
2க்கு 2 எவ்வளவு வெயிட் வரும்? தோராயமா ஒரு 25 30 கிட்ட இருக்கும். அவ்வளவு வராது சார். 20ல இருந்து 25 வரும். இது 20ல இருந்து 25 தான் வரும். அது மேல வராது. இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா தூக்கமா உங்களுக்கு தெரியுது. இது வாரண்டி இந்த பேச்சு இத தொட்டா கேட்பாங்களா? இல்ல ஜெனரலா கேட்பாங்கல. இப்ப சப்போஸ் ஏதாவது இது ஆயிடுச்சு ஏதாவது சர்வீஸ் சார், அதாவது எங்க பொருள் வந்து உட்ல செய்யற பொருள் டேமேஜ் ஆக வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அதாவது வாரண்டின்றது கேரண்டியா நான் சொல்றேன். வாரண்டி வேணாம், கேரண்டியா தர்றேன். எங்க பொருள் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பே கிடையாது. நீங்களா கஸ்டமரா அது நோன்னாதான் அது டேமேஜ் ஆகும். அது போயிட்டு டேமேஜ் ஆனா கூட சர்வீஸ் பண்ணி தருவீங்க? அது கண்டிப்பா அவங்க ஆக்கிட்டாங்க வச்சிட்டாங்கன்னா அது உண்டான சர்வீஸ் கண்டிப்பா. அவங்க கார்பெண்டர் எல்லாருமே வந்து எங்ககிட்ட கான்ட்ராக்ட் தான். யாருமே லேபர் கிடையாது இங்க. எல்லாமே பீஸ் கணக்கு தான். ஒரு பொருள் டேமேஜ் அவங்க உடச்சி மேலே ஏறி உடச்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க அது கார்பெண்டர் பேசி பண்ணி கொடுக்கலாம். இந்த லொகேஷன் ஆட் பண்ணிருப்பாங்க. மெட்டீரியல் வேணா நேரா இங்க வந்துருங்க. நான் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்க கார்பெண்டர் அவங்களே வந்து உங்கள்கிட்ட விலையை பேசுவாங்க. அவங்களே விலையை சொல்லுவாங்க. உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து ஒருத்தர் ஃபோன்ல பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும் அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா வரலாம். நீங்க என்ன வேணா டைரக்டா வாங்க. யார் வேணாலும் உங்களை பேசி ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இது வந்து மார்பிள் வுட்னு ஒன்று சொன்னீங்க. ஆமா, எனக்கு வுட் ஃபுல் வுட்ல பண்றது பண்ணி தருவீங்களா? ஃபுல் வுட்னா என்ன மாதிரி கேக்குறீங்க? மரத்துல பண்ற ஐட்டம் நான் பண்றது. அதாவது நம்ம எல்லாமே சாப்பிட முடியாது சார். நம்மளால இவ்வளவு சாப்பிட முடியும். புரியுதுங்களா? ஏன் சொல்லி இது மட்டும் தான் பண்றேன். நான் எல்லாமே பண்றேன். எல்லாமே பண்ண இதெல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு யூனிட் இருக்கு. நான் இப்போ வந்து ஆபீஸ் ஐட்டம், மளிகை ஐட்டம், பேங்க் ஸ்டோருக்கு 7க்கு 6. இப்ப இந்த மாதிரி டேபிள் வுட்ல இருக்கிற மாதிரி இருக்கும்ல, மர டேபிள். அதான் சார், நான் பண்றது பார்ட்டிகல் போர்ட்ல மட்டும் தான் பண்றேன். நீங்க பார்ட்டிகல் போர்ட்ல மட்டும் தான்? ஆமா, இது பார்ட்டிகல் போர்ட் தான் பண்றேன். நீங்க மார்க்கெட்ல அதாவது ஒரு சரவணா ஸ்டோர்ல போய் வாங்க, இதே பொருள் சரவணா ஸ்டோர்ல விற்கிறான். ஆமா, சரவணா ஸ்டோர் மற்ற இதே பொருளா விற்கிறாங்க. மற்ற மாட்டி விற்கல. இதே ஒரு டேபிள் 4 கடையில போய் சரவணா 4500 ரூபா நான் காட்டின பாத்தீங்களா? அதுல புதுசு 4500 ரூபா கடையில. ஆனா அதே டைம் நான் வெறும் 3000 கொடுக்குறேன். 3500 கொடுக்கல சார், 3000 கொடுக்குறேன் சார். சரிங்களா? 4 டேபிள் எங்க வேணா செக் பண்ணுங்க. எங்க வேணா செக் 4 டேபிள் டயர் ஒரு புதுசுல அடிச்சு 3000 யாரும் தரமாட்டான். நான் கொடுக்குறேன். ஆனா டெலிவரி என்கிட்ட கிடையாது. ரேட்டு கம்மியா கொடுத்துட்டு டெலிவரியும் நான் கொடுக்க முடியாது. போய் சொல்லி வியாபாரம் பண்ண விரும்பல. செஞ்சு வச்சிடறேன். போட்டரை பிடிச்சி ஏற்றி விட்டுறேன். போட்டரை போட்டு ஏற்றி விட்டுறேன். சரி, இப்போ இது ஃபேக்டரி செய்யறதுக்கான இடம். ஆனா உங்களுக்கான ஷாப்னு ஒன்று இருக்கு? ஆமா சார், ஒரு கடை வச்சிருக்கேன் சார். நம்ம ஒரு சின்ன கடையா வச்சிருக்கோம். நம்ம டெய்லி ரீட்டைல் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நல்ல வியாபாரம் இருக்கு. வாங்க நம்ம கடையை கூட காட்டுறோம். சரி, சரிங்களா? கடைக்கு போமா? வாங்க சார். A few moments later. ஸோ நீங்க ஃபேக்டரி பார்த்துருப்பீங்க. ஃபேக்டரியில் எப்படி செய்யறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அவரோட ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ அவரே சொல்லுவாரு. இது 3க்கு 2 டேபிள் சார். இது 3க்கு 2 டேபிள் 2200 ரூபா சார். 2200. 3க்கு 2 ஒரு டயர் ஒரு கீபோர்டு. இது 4க்கு 2 பிராண்ட் நியூ. இது செகண்ட்ஸ் மேல ஒரு செகண்ட்ஸ். இது இப்போ பிராண்ட் நியூ. இது 3000 பண்ணி கொடுக்குறோம் சார். 3000க்கு. ஓகே. அந்த டேபிள், இந்த டேபிள் பாத்தீங்களா? இது எல்லாமே நாங்க ஓனா செய்யற டேபிள், நாங்க விற்கிற டேபிள். இது எல்லாமே வெறும் 3000 rupees தான். எல்லாமே எல்லாம் 4க்கு 2 டேபிள் 4x2 டேபிள். நீங்க ஆமா எல்லாமே எல்லாமே இருக்கு பாருங்க. இந்த டேபிள் எல்லாமே வந்து 3000 rupees தான். இது ஆரஞ்சு கலர் கவுண்டர். இது 4D கவுண்டர். டாப் ஆல் வந்து 18. 18க்கு 4. உள்ள பாத்தீங்கன்னா 3 தட்டு, ஒரு டிராயர், ஃப்ரண்ட்ல கிளாஸ். சரிங்களா? கிளாஸ். இதுல 5500 ரூபா சார். இதுலயே பாத்தீங்கன்னா ரேக்ஸ் இருக்கு. இதுலயே ரேக் மளிகை கடைக்கு ஃபேன்ஸ் ஒரு ரேக் வைப்பாங்க. இந்த ரேக் பாத்துங்க 6க்கு 3 ரேக். ஓகே. இது மளிகை கடைக்கு. இது மளிகைல ஃபேன்சி ஸ்டோருக்கு. ஃபேன்சி ஸ்டோர். உள்ள அளவு வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் இருக்கும். 12 inches. இதுல 7 அடி உயரம். ஒரு அடி இது. ஆமா, 12 inch உள்ள ஒரு அடி. இது ஒரு அடி. இது 6க்கு 3. 6க்கு 3 3500 ரூபா சார். 7க்கு 3 இது 6க்கு 3 3500 ஒரு அடியில. 7க்கு 3 3800 ரூபா தான். 300 ரூபா கூட. 7 அடி ஒரு அடி மேல போட்டா 300 ரூபா கூட. ஒரு அடி ஏத்தனா 300 ரூபா. ஒரு தட்டு ஏறும். ஒரு தட்டு ஏறும். அதில் வெறும் 3800 ரூபா நம்ம கொடுக்குற விலை. சரிங்களா? சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஆனால் மார்க்கெட் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெக்ஸ் பண்ணி தரேன், இது பண்ணி தரேன் சொல்லி 4500 ரூபாய் வாங்குவாங்க. ஆனால் 4500 கொடுத்து வாங்கினாலும் அவன் கொடுக்குற அளவு பார்த்தீங்கன்னா 8 inch தான். ஆனால் நான் ஒரு அடிக்கே 7க்கு 3 எவ்வளோ கொடுக்குறேன்? 3800 ரூபாய் கொடுக்குறேன். இப்போ 8 inch கொடுத்தா எனக்கு எவ்வளோ லாபம் இருக்கும்? நம்ம லாபம் முக்கியமாக பண்ணுறது கிடையாது. வியாபாரம் கம்மியான லாபம், அதிகமான பிஸ்னஸ். ஆவி விசிங் சார். இது 2000 ரூபா சார். இது 2000 ரூபா. 2 ஆஃபீஸ் 2000 ரூபா. இந்த மாதிரி 10 சேர் 5 சேர் எதுவும் கேட்கறாங்களோ அது கொடுத்துடலாம். சரிங்களா? இது 8 சேர் 2500 ரூபா கொடுக்குறோம். வித் பிளாட் டைப் செகண்ட்ஸ் தான். பட் நோ யூசேஜ். ஓகே. நோ யூசேஜ் கிடையாது.
ஐடில என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு கையில கொடுத்துறாங்க அந்த மாதிரி வர அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இது அது வர நம்ம குடோன்ல 7க்கு 4 ரேக் சொன்னேன் இல்லையா பிளேவுட் ரேக் நான் 10 ரேக் ஒரு 2800 தருவேன்னு சொன்னீங்களா இந்த ரேக் தான் சார் வந்து பாருங்க 7க்கு 4 எவ்வளவு சொல்றீங்க இது 2800 ரூபாய்க்கு கொடுத்துருவேன் இப்போ இது வந்து கலர் பண்ணாம இதுவா இது பிளேவுட் பியூர்லி பிளேவுட் இது பிளைவுட் அது பார்ட்டிகல் போர்டு இது பியூர்லி பிளேவுட் நம்ம எதுவுமே கலர்லாம் பண்ண மாட்டோம் வெறும் 2800 ரூபாய்க்கு இப்படியே ரேக் அடிச்சு கஸ்டமருக்கு தேவைன்னா பெயிண்ட் அடிச்சுக்கலாம் வச்சுக்கலாம் லைஃப் லாங் உழைக்கும் இப்போ நீங்களே அடிச்சு தர மாதிரி இருந்தா நம்ம ஃபர்னிஷ் செய்யறால நம்ம பெயிண்ட் அடிக்கிறது கிடையாது ஓகே சரிங்களா ஒரு ரேக்கு இல்ல இது மேல மைக்கா ஓட்டுறதோ இல்ல அது மாதிரி செய்யணும் உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகும் சார் ஒரு ரேக்கு 12000 வந்துடும் சார் அதுக்கு தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு செலவு வச்சு கூட ஒரு ரேக்கு 150 ரூபா முடிஞ்சிடும் இதெல்லாம் நம்மளே பண்ணி 2800 தாராளமா வாங்கலாம்ல இது இரும்பு ரேக்கும் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு அடி வந்து 1800 கொடுக்குறோம் ஒன்னே கால் வந்து 2200 கொடுக்குறோம் சரி இப்போ கடைகளுக்கு தேவையான கண்ணாடி ரேக் கேட்பாங்க சரி கண்ணாடி நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க ஆமா நம்ம பண்றதானே கிளாஸும் சேர்த்து வச்சு ஆமா கிளாஸ் சேர்த்து இது சேர்த்து 7க்கு 3 உள் டெப்த் ஒரு அடி ஸ்லைடிங் 2 தோரா ஸ்லைடிங் இங்க நடுவுல ஸ்லைடிங் மேலே ஸ்லைடிங் கொடுத்து 7500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் வித் கிளாஸோட இது 5க்கு 2.25 டேபிள் டபுள் சைடு நீங்க போட்டோ நீங்க ஆர்டர் ஒன்று கொடுக்க வந்தீங்க இல்லையா 5க்கு 2.25 இதே மாதிரி கேட்டு மேல வந்து வச்சு கேட்டீங்க ஆமா இதே மாதிரி டேபிள் நீங்க கேட்டது இதோட விலை வந்து 7500 ரூபாய் 5க்கு 2.25 டபுள் பாக்ஸ் போட்டு டபுள் பாக்ஸ் புதுசு இதுவும் புதுசு இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒயரை வந்து அதிகமா கேட்டாங்க சரி 30 இன்ச்சோட ரெகுலர் ஒயர் அதிகமா கேட்டாங்க அதிகமாக பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா ரெண்டாவது நம்ம கிட்ட வந்து எம்டி சேர் ரோலிங் சேர் வந்து எப்பயுமே அவைலபிள் இருக்கும் இதெல்லாம் எம்டி சேர் பாத்துக்கங்க மெரூன் டார்க் மெரூன் இருக்கு பிளாக் இருக்கு எல்லாமே இருக்கு உட்காருங்க சார் எப்படி இருக்கு பாருங்க ராஜா மாதிரி இருக்கா நல்லா இருக்கு அப்படியே இருங்க ஹைடல் எமுக்கும் பின்னாடி சாயமும் செய்யும் லாக் சாயாம லாக்கும் இருக்கு அதுக்கு ஓகே லாக் இருக்கு இதுல சரிங்களா வெறும் 6000 ரூபாய்க்கு எல்லாம் சொல்லுவாங்க நான் 4000 என்ன கொடுக்குறேன் 5 ரூபாய் கொடுக்குறேன் 5000 கொடுக்குறேன் குவாலிட்டி ஒன்று இருக்கு அதாவது இதுலயே வந்து நிறைய குவாலிட்டி இருக்கு நம்ம குவாலிட்டிக்கு இந்த ரேட்டு தரமா இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதான் ரிசப்ஷன் டேபிள் இது அங்க காமிச்சிங்களே அதேதான் ரிசப்ஷன் டேபிள் பிளாஸ்டிக் சேரும் பண்றோம் கைப்பிடி உள்ள சேர் ஓகே அதுவும் இருக்கு ஆமா 350 ரூபாய் கைப்பிடி சேரும் நம்ம கொடுக்குறோம் 350 ரூபா கைப்பிடியில சார் வெப் சேர் வந்து 650 ரூபாய்க்கு கொடுக்குறோம் 650 குவாலிட்டியான சேர் எங்களுது குவாலிட்டி ஒன்னு ரேட் இருக்கு சார் எல்லா சேரும் ஒன்றும் கிடையாது நம்ம சேருக்கு வந்து குவாலிட்டி இருக்கு எம்டி சேர் வந்து 6000 ரூபாய் ஆமா இதுல அந்த சேர் இருக்குது பிளாக்ல அது 6000 ரூபாய் எம்டி சேர் எல்லாமே 6000 ரூபாய் தான் இல்ல இதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு வித்தியாசம் இல்ல சார் மாடல் வேற மாடல்ல வேற ஆனா எல்லாம் ஒண்ணுதான் சார் எல்லாம் ஒண்ணுதான் ரெண்டாவது வந்து இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆபீஸ்க்கு தேவை என்ன பண்ணுவாங்க டேபிள் சேர் ஒரு சோஃபா வேணும்னு சொல்லுவாங்க சோஃபாவும் நாங்க பண்றோம் செகண்ட்ஸ் பண்றீங்க சோஃபா செகண்ட்ஸ் பண்றோம் இப்போ வெளியே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரியில நமக்கு தனியா செகண்ட் சோஃபா பண்ண தனி ஃபேக்டரி வச்சிருக்கேன் நான் செகண்ட் சோஃபான்னு வச்சிருக்கேன் நான் சரிங்களா நம்ம அது சோஃபாவும் பாருங்க உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க 3 சீட்டு வெறும் 5000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க முடியும் பக்காவா உட்டன் செட்டா இருந்தா 6000 ரூபாய் கொடுக்க முடியும் உட்டன் செட்னா 6000 ரூபாய் 3 சீட்டர் இது சொல்றீங்க ஆமா சார் இது வந்து மாதிரி வீடியோல பாக்குற போல கிடைக்காது நான் இந்த மாதிரி உங்க சொல்றேன் 3 சீட் கண்டிப்பா கிடைக்கும்ன்றேன் நான் எங்க கிட்ட வந்து ஒரு ஆபீஸ்ல 3 சீட் கிடைக்கும் செட் கிடைக்கும் இது உட்டன் செட் இது பியூர்லி செகண்ட் உட்டன் செட் குஷன்லாம் பாத்தீங்கன்னா பழசு வந்துச்சு நான் குஷனை புதுசு போட்டிருக்கேன் புதுசு மாத்திருக்கேன் நியூ குஷன் ஓகே இது எவ்வளவு சொல்றீங்க இது செட் அப்படியே வந்து 12000 ரூபாய்க்கு கொடுத்துருவேன் 12000 குஷனோட 12000 ரூபாய்க்கு எப்படி 3+1 இல்ல 3+2 சார் இந்த இது மூணுமே சேர்த்து சார் மூணு சேர்த்து 12000 ரூபாய்க்கு சார் கொடுத்துருவோம் சார் அதாவது இது வந்து பெங்களூர் செட்டு கிடையாது ஒரிஜினல் நம்ம தமிழ்நாடு செட்டு பெங்களூர் செட்ல புதுசு இந்த 8500 போட்டு 12000 விற்கிறாங்களா புதுசு பாருங்க ஏனக்கால் 5 இன்ச்சு பாருங்க 6 இன்ச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செட்டு கிடையாது இதெல்லாம் ஒரிஜினல் மரம் எல்லா கடைக்காரனும் பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு என் பொருள் அந்த விலைன்னு சொல்லுவான் நான் வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்றேன் நான் சரிங்களா மாத்தி இது பொய் சொல்ற வேலை இல்ல என் ஃபேக்டரியும் பாக்குறீங்க ஆளையும் பாக்குறீங்க கடையிலும் பார்த்த கஸ்டமர் பேசிட்டு இருக்காங்க பாருங்க கஸ்டமர் பேசி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க அதையும் பாக்குறீங்க எல்லாமே நேச்சுரலா நம்ம சொல்றது இந்த ஒளிவு மறைவு இல்லாம பண்ற வியாபாரம் சரிங்களா இருக்கு இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான் சார் 1 week later இந்த இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா இந்த வீடியோட ஏன் 1 வீக் லேட்டர்னா நாங்க இங்க ஒரு டேபிள் வந்து நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஏன்னா என்னோட கம்ப்யூட்டர் டேபிளுக்கா எனக்கு சிஸ்டம் வச்சு கொஞ்சம் நம்ம ஆஃபீஸ்க்கும் கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சம்
ஸோ அதனால் கொஞ்சம் டேபிள் கொஞ்சம் ரெடி பண்ணலாம். FF vlog விரிவு அடைஞ்சிச்சா? விரிவுலாம் ஒன்றும் அடையல. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் 25K சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம். மேலும் நிறைய வாழ்த்துக்கள் நமக்கு. ஆமாம், நம்மளே வாழ்த்துக்கள். ஸோ 1 வீக் கழிச்சு தான் வந்திருக்கோம். ஆமாம், டேபிள் இப்போ முடிஞ்சிச்சு, முடிகிற கட்டத்தில் இருக்குது. அப்படியே வாங்க போகலாம். நம்ம டேபிள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ரைட்டா லெஃப்டரா? இங்கே ரெண்டுமே வந்து மானிட்டர், ஒரு கீபோர்டு, இங்கே பிளே ஸ்டேஷன் 5. கீபோர்டு கீழே இங்கே. ஆமாம், இங்கே மேலே டேபிள் வந்துடும், இங்கே பிளே ஸ்டேஷன் இவ்வளோ. ஆமாண்டா, அது கேப் எதுங்க இல்லை, நம்ம PS5 இவ்வளோ தள்ளிடலாம். இதான் எங்கள் டேபிள். அண்ணன் கேட்டோன்னே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. 5:30க்கு 2:30ங்க. கஸ்டமர்ஸ் பண்ணி கேட்டாங்க, கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஆக்சுவலி சாதாரண 5க்கு 2.25 டேபிள் நாங்கள் 7,500 சார்ஜ் பண்ணுறோம். சார் வந்து 5க்கு 2.5 கேட்டிருக்காரு. 5க்கு 2.5 கேட்டதுனால நம்ம 2.5 2வது எக்ஸ்ட்ரா மேலே ஒரு ஆப்ஷனு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவருக்கு வந்து மொத்தமாக சேர்த்து 9.5 முடிச்சு கொடுத்துருக்கேன். 5க்கு 2.5ல ஒரு பக்கம் வந்து டாயர் டோரு, நடுவில் ஒரு தட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு யூபிஎஸ் வைக்கிற தனி பாக்ஸ் வேணும், CPU வைக்கிற தனி பாக்ஸ் வேணும், தனி பாக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? அது போல் மேலே வந்து 2 மாட்டி வைக்க போகிறாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி 1 அடி டெப்த் வச்சு 6 அடி உயரம் வச்சு அவங்களுக்கு காலில் ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்லி கால் நல்லா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக போட்டு அவங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். சரிங்களா? அதாவது நம்ம பண்ணி கொடுத்த ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா சார் வந்து ரொம்ப இது வற்புறுத்திலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன் ஃபியூச்சரில் வாங்க, எல்லாம் முடிஞ்சது இன்னும் உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி தரேன். உங்களுக்கு கீழே வீடியோ கீழே நம்பர், டிஸ்கிரிப்ஷன், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துட்றேன். உங்களுக்கு டேபிள் செய்யணும், ஏதாவது ஆஃபீஸ்க்கு, கடைக்கு ஏதாவது தேவைன்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், பக்காவாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதோட அடுத்த வீடியோவில் காணுறோம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு காணுறோம். டாடா பை பை.